அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இது நம்ம ஃபோட்டோஷாப் சிசி 2019 வருஷன் நான் யூஸ் பண்ணுறது. இந்த வருஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சோஷியல் மீடியா போஸ்டர் இது. சரிங்களா? இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதோட ஜேபக் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஜேபக் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இந்த ஜேபக் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:6 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் 11:6 300 ரெசல்யூஷன் RGB மோடு. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ஒரு கிராடியன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுற்றில ஒரு டாட்டர் லைன் அது ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ எலிப்ஸ் டூலை எடுத்துக்கிறேன். இங்கே இதில் என்னென்ன பார்க்கணும்னா, எலிப்ஸ் டூவில் எடுக்கும்போது இந்த சைடு ஷேப்பு, பேத்து, பிக்சல். இதில் நான் ஷேப்பு வச்சுக்கணும். கலரு ஃபில்லு, ஸ்டோக்கு நான் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணால் ஈவனாக இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். சரிங்களா? இது எல்லோ கலர் என்ன நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே நம்ம பிக்சர் வைக்க போகிறோம். சுற்றில ஸ்டோக்கு தான் உங்களுக்கு கிராடியன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோக்கு இங்கேயும் கிராடியன் கொடுத்தா நமக்கு இது ஒர்க் ஆகும். பட் ஆனால் நம்ம இந்த டைரக்ஷனை நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அதனால் சொல்லிட்டு லேயர் பேலட்லேயே இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். பிளண்ட் மோடு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கிரேடியன்ட் கொடுத்தோம்னா இந்த கலர் ஃபுல்லோட நமக்கு ஸ்டோக்கு தான் கிரேடியண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு டார்க் ப்ளூ. நம்ம சோசியல் மீடியா போஸ்டருங்கிறதுனால RGBயில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த சைடு மறைஞ்சிருக்கு. அதை லைட்டாக தெரியணும் அந்த கிராடியண்ட்டோட கலர் ஃபில்லு. இதையே ஒரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற இந்த எலிப்ஸ் டூலு, மார்க்கெட் டூலு இதில் யூஸ் பண்ணாமல் ஷேப் டூலில் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஷோ அது ஃபில் கலரு அது ஸ்டோக்கை நம்ம ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு என்னென்னா இந்த லைனு கிராடியண்ட்டாக வரக்கூடாது, ஒரே கலராக இருக்கணும். இதோட சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது டாட்டட் லைனாக இருக்கணும். இந்த மாதிரி டாட்டடாக இருக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வந்துட்டோம். இதில் கிராடியன்ட் இருக்குது. எனக்கு கலர், இந்த கலர் வேணும். அதுக்காக சொல்லிட்டு இதில் கொஞ்சம் டார்க்கான கலர், இந்த மாதிரி கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி டாட்டட் லைன் வைக்கும்போது இந்த சைடு ஏதோ ஒரு டாட்டட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுக்காக இதோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், ஒரு 15 கொடுத்துக்கிறேன். 15 கொடுக்கும்போது இந்த லைனை நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோக்கை இதை ரன் பண்ணி விட்டுருக்கிறேன். ரன் பண்ணி விட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்
ஓகே, இப்போ நமக்கு ஓகே ஆகிடுச்சு. இது வந்து சென்டரு, வந்து ரொம்ப எட்ஜஸில் உள்ளது. இது வந்து சென்டரு, இது வந்து இன்னர். ஓகேங்களா? இந்த டாட்டர் லைன் வந்து இந்த ஸ்டோக் கொடுக்கும்போது இந்த எட்ஜஸ்லனா இந்த எட்ஜஸில் ஃபஸ்ட்டு உள்ளது இந்த எட்ஜஸில் வரும். ரெண்டாவது உள்ளது இந்த கிராடியண்ட்டுக்கும் உள்ள சென்டராக வரும். இன்சைடுங்கிறது இந்த உள்ள எல்லோவுக்கும் இந்த கிராடியண்ட்டுக்கும் ஈவனாக வர்றது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் T போட்டு இதோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்தது என்னென்னா, இங்கே ஒரு லைனு, அப்புறம் ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி ஒரு இது, இந்த சைடு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம அதை க்ரியேட் பண்ணிவிடுவோம். இப்போ போயிட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துக்கிறேன், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்கொயராக வந்து ஒரு ஷேப் வந்து வந்துடும். இதில் வந்து ஓகே, பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிது. இந்த ஷேப் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இதை ஒட்டி இதுக்கு வந்து ஓகே, இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சைஸு சின்னது பெருசு பண்ணும்போது அதோட குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு எட்ஜஸில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து கிரேடியன்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கிரேடியன்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆங்கிள் வந்து நம்ம மாற்றணும். ஓகே, இது வந்து ரிவர்ஸு இப்படி கொடுத்து இந்த அளவில் கொடுத்தோம்னா இந்த சைட்லேருந்து இங்கே போகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிரேடியண்ட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பேக்ரவுண்டு போயிட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ. இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம கலரை ஃபில் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து அந்த கார்னர் நமக்கு தெரியுது, அது தெரிய வேணாம். அப்படிங்கிறதுனால ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். டூப்ளிகேட் எடுத்தால் ரெண்டுமே வந்து நம்ம 7.0 இருக்கிற மாதிரி இருக்காது இந்த சிசியில். அதனால் நம்ம கண்ட்ரோல் J, இப்போ ரெண்டு லேயரையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்துட்டு நம்ம ஒரு காப்பி எடுக்கும்போது அது ஒரு லேயர் கூடயே இன்னொரு லேயரும் மெர்ஜ் ஆகி தான் வரும் நமக்கு. இது அப்படி கிடையாது. ரெண்டுத்தையும் நம்ம எத்தனை செலக்ட் பண்ணுறோமோ அத்தனையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்தோம்னா அதே எத்தனை லேயர் செலக்ட் பண்ணுவோம் அதே அளவுக்கு இன்னொரு லேயரை வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வச்சுட்டு இந்த சைடு ரெண்டு லைன் போகிற மாதிரி இருக்குது. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த டாட்டர் லைனே வந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்தாகும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன். ஆல்ட்டை இதில் வச்சு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த அளவில் கொண்டு வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த லேயரை. ஓகே, ஒரு ஃப்ளைட்டு போனால் வந்து அதுக்கான ஒரு ஐக்கான் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக இந்த லேயரு கண்ட்ரோல் J ஒரு லேயர் டூப்ளிகேட் லேயரு
இதை வந்து இந்த அளவில் இது ஒரு ஈவனாக இல்லாமல் ஒரு அன்ஈவனாக வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ஒரு ஃப்ளைட்டு போகிற மாதிரி ஒரு ஐக்கானு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலோ கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் எடுக்கணும். பிக்சர் எடுத்துகிட்டு இந்த கண்டென்ட் வச்சோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஓகே, இப்போது இந்த ஏர்போர்ட்டு கம் ஃப்ளை அஸ் அகெயின் அப்படிங்கிறது மெசேஜ். அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து இப்படி சென்டர் லைன் வச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா ஒரு டைப்பிங் ஒரு சம்திங் இந்த ஃப்ளைட்டை பற்றின ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டம்மி டெக்ஸ்ட் ஒன்று இப்போ போல் பெஸ்ட் லோரம் இப்சம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதை இந்த லெவலில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதை மட்டும் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஒரு செப்பரேட் காப்பி வந்து நமக்கு வந்துடும். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த லைன் எங்கே போதோ அதுக்கு ஈவனாக வச்சுக்கிறேன். லைனை வந்து இந்த லைனோட கலரை வந்து டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு அந்த பேலட் ஓப்பன் ஆகும். இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நம்ம ஸ்டோக்கு தானே கொடுத்தோம், அதனால் ஸ்டோக் கலர். ஓகே, ப்ராப்பர்ட்டி பேனல் இதில் இருக்கு அந்த கலர். ஓகே, இப்போ இந்த ஸ்டோக்குக்கான இந்த கலரை அப்ளை பண்ணியிருக்கோம். இதையே வந்து கண்ட்ரோல் காப்பி ஷேப் ஆர்டிபிட்டஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி இது ஒர்க் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து காப்பி ஷேப் ஆர்டிபிட்டஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லைன்னா காப்பி லேயர் ஸ்டைலு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் இருக்கும். இதையே இந்த ஃப்ளைட் ஐக்கானையே வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துருக்கேன். கண்ட்ரோல் T போட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டு போகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு ஒரு ஆல்ட் பேக் ஸ்பேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு நான் கிரேடியன்ட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதோட லெவலை வந்து இந்த சைடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஒயிட் ஷேடோ தெரியும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் தெரியும். அதுக்காக அந்த கன்வெர்ட் மறைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒர்க்கு எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போது கீழே வந்து இந்த சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் ப்ளஸ்ஸு இந்த மெசேஜ், இப்போ மெயில் ஐடி இதெல்லாம் ஒரு டம்மியான ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியும் நான் வந்து எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபோட்டோ வைக்கணும். இதை வந்து நான் வந்து மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த ஃபோட்டோவை கொண்டு வந்துட்டு இங்கே இதில் இந்த இமேஜில் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஆல்ட் G கொடுத்து இதை இன்சைடு கொண்டு போய்க்கிறேன்.
கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுக்கும்போது ஃபோட்டோ வந்து இந்த பிக்சருக்குள்ளே போயிடும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு எளிமையான ஒரு முறையில் ஒரு சிம்பிளாக நீட்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் சோஷியல் மீடியா போஸ்டர். இதோட பிஹெச்பியில் வந்து நம்ம டெலகிராம் வகுப்பில் இருக்கோம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.